சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த போட்டோல இருக்கவன் பேரு நாகு. இவனை நீ பாத்திருக்கியா? ஏண்டி, இந்த போட்டோவை எடுத்தவளே நான் தான். என்கிட்டே விசாரிக்கிறியா? இல்ல, எதுக்கு கேக்குறீங்க? நாகு உன் முதலாளி SSKவை பார்க்க வந்தாலும் வருவான். அப்படி வந்தா உடனே போன் பண்ணி எனக்கு தகவல் சொல்றியா? நீ அப்படி சொன்னீனா உனக்கு நிறைய பணம் தரேன். இந்த நாகுவை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? சரி சொல்றேன். இவனை இலக்கியான்னு ஒருத்தி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னால நான் இவனை கண்டுபிடிச்சாகணும். அவனை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவனை வச்சு கௌதம்க்கு பெரிய தண்டனையா வாங்கி கொடுப்பேன். ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கோ. வாங்கிக்கோ. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய சிக்க வைக்கிறதுக்கு என்கிட்டயே பணத்தை கொடுப்பேன். ஏய், என்ன என்ன உளற? ஓம் பிள்ளையா? ஆமாண்டி, கௌதம் என் புள்ளதான். ரேவதி? ரேவதி தான். இந்த ரேவதி தான் கௌதம பெத்த ரேவதி. என் பிள்ளைக்கு எதிர சதி பண்றியா? உன்னை 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 அப்படியே கொன்னுடுறேன். இரு. ஏய், என்ன? இந்தா வாங்க. என்ன என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? பணத்தை வாங்காம குடி. அது வந்து இங்க பாரு, அந்த இலக்கிய கண்ணுல நாகு சிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்தா உடனே எனக்கு போன் பண்ணு. இந்தா வச்சுக்கோ. இந்தா வச்சுக்க. என்ன பாக்குற? இங்க பாரு, நீ மட்டும் நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சீனா இதை விட நிறைய பணம் தரேன். இந்த புடி. அட இந்தா. அப்புறம் இதுல என் போன் நம்பர் இருக்கு. நாகுவை பார்த்தா தகவல் சொல்லுவல்ல? சொல்றேன். பொழைக்க தெரிஞ்சவன். சரி, நான் வரேன். ஹே பைரவி, என் பிள்ளைய அழிக்கிறதுக்கு பெத்தவகிட்டே பணத்தை கொடுக்கறியா? உன்னை என்ன பண்றது? அத்தை, அத்தை என்னாச்சு? என்னையும் ஜானகி அத்தையும் ஏன் ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? ஆமா, என்ன விஷயம்? எதுக்காக அவசரமா கூப்பிட்ட? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? சொல்லுங்க. கௌதம நிரந்தரமா ஜெயில போடுறதுக்கு ஆளாளுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? ஆளாளுக்குன்னு யார சொல்றீங்க? அந்த SSK தாட்சாயணி தானே? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? ஐயோ இலக்கியா, இப்ப அந்த லிஸ்ட்ல புதுசா ஒருத்தி சேர்ந்திருக்கா. யார் அது? பைரவி. பைரவி மேடமா? ஆமா, அவளே தான். நமக்கு முன்னாடி நாகுவை கண்டுபிடிச்சி அவனை நம்ம கையில சிக்க விடாம பண்ணி கௌதம காலம் பூரா ஜெயில போடுறதுக்கு பிசாசா அலைஞ்சிட்டு இருக்கா. ரேவதி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என் புள்ளைய காலம் பூரா ஜெயில போடுறதுக்கு அந்த பைரவி என்கிட்டயே பணத்தை கொடுக்கறா. இத பாருங்க. ஐயோ, என்னத்த இது? என்னால நம்பவே முடியல. ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல அந்த SSK தாட்சாயணியோட சேர்ந்து டெண்டரை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு பார்த்தா இப்ப கௌதம் அழிக்கிறதுக்கே கிளம்பிட்டாங்களா? அட கடவுளே, அந்த பைரவி ரொம்ப பெரிய சதிகாரியா இருப்பா போல இருக்கே. கௌதம் நிரந்தரமா ஜெயிலே இருக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போயிட்டா பாத்தியா? எனக்கு வர்ற கோவத்துல அவ கழுத்து அப்படியே போய் நெரிச்சிடலாம் போல இருக்கு. கௌதம என் புள்ளைன்னு சொன்னது அதெல்லாம் சும்மா வெறும் நாடகமா? ஏ ரேவதி,
அவ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ அப்படியே அவளை 4 அறைய வேண்டியதானே? அற விடுறதா? வந்த ஆத்திரத்துக்கு பைரவி கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிச்சு கொல்லலான்னு நினைச்சேன். அப்படி செஞ்சா நான் யாருங்கிற உண்மை SSKக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாகுவை பிடிக்கிறதுக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிருமேன்னு சொல்லி அமைதியா இருந்தேன். நீங்க செஞ்சது ஒரு வகையில சரிதான் அத்தை. ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, நாகு விஷயம் எப்படி பைரவி மேடத்துக்கு தெரிஞ்சது? அப்போ அவங்க என்கிட்ட இருந்துதான் எப்படியும் நாகு மேட்டரை மோப்பம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா நான் ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ண போற விஷயத்த தாட்சாயணி கிட்ட சொன்னது கூட பைரவி மேடமா தான் இருக்கும். ஆமா இலக்கியா, நீ சொன்னது சரிதான். ஏற்கனவே அந்த டெண்டர் விஷயத்துல அந்த SSK தாட்சாயணி கிட்ட சொல்லி ஏதோ ஒரு சதி பண்ணிருக்கா. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.